கருப்பு சும்மா நெருப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சூர்யா ஒரு சீசன்ல சூர்யான்ற ஒரு ஹீரோ எப்படி இருந்தாரு? ஏஸ்ங்க, ஒரு காலகட்டத்தில் அஜித், விஜய், சூர்யான்ன்றது வேலாயுதமா ஏழாமாரியும் படம் ரிலீஸ் ஆகுதுங்க. சூர்யா வந்து விஜய் கூட மோதாப்புல இந்த அக்ரோ ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. டியூஷன் படிக்கும் போது அந்த டியூஷனுக்கு எப்போ பார்த்தாலும் சூர்யா பற்றியே பேசிட்டு இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இந்த சில்லுன்னு ஒரு காதல் இருக்கு பார்த்தியா, அந்த மியூசிக் நம்ம கேட்டுட்டே இருப்போமே, அந்த ஒரு மியூசிக் தாங்க. வாரணமாயிரம் படம் வரும்போது அந்த அஞ்சல பாட்டெல்லாம் போட்டு தெரிய விட்டாங்க. நியூவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசன்ல பூவெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோலில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு எடுக்க போலான்னு சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே யாரு, என்ன மாதிரி ஒரு ஹீரோ, என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட், இந்த சிக்ஸ் பேக்ஸ்ன்றது ஒரு சீசன்ல வந்து சிக்ஸ் பேக்ஸ்ன்றது தமிழ் சினிமால சூர்யாவை தான் சில வருடங்களா பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து மாபெரும் ஒரு வெற்றி படமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியனை போட்டு ஜெய்பீம் அப்புறம் ஒரு வெற்றி படமா அவர் வந்து பார்த்துருக்க முடியாது. நான் சூர்யாவை சமீபத்தில் நம்ம வந்து எந்த ஒரு படத்தையும் நம்ம பார்த்துட்டே இல்லை. என்ன சூர்யா ஃப்ரெண்ட்ஸ், கெட் ரெடியா? என்னடா அவன் பேக்ரவுண்ட் கருப்பு, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், எல்லாமே கருப்பு ஆடியில் இருக்கான்னு பார்க்குறீங்களா? எஸ், ஆர்ஜே பாலாஜி இயக்கும் நம்ம சூர்யா அவர்கள் நடிக்கும் படம் தான் கருப்பு. சும்மா நெருப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே. ஆமாங்க, கடந்த சில வருடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து ஒரு சரியான ஒரு படம் வந்து எதுவுமே அமையல தான் சொல்லணும். சூரியரை போற்று, ஜெய்பீம் அப்புறம் ஒரு மாபெரும் வெற்றியை வந்து சூர்யா ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ரெண்டு படமும் பார்த்தீங்கன்னா கொரோனா டைம்ல ரிலீஸ் ஆயிடுச்சுங்க. எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்போம். ஆனால் அதெல்லாம் பத்தாது. அதெல்லாம் ஒரு நல்ல படமா இருந்தாலும் அதெல்லாம் பத்தாது. எங்க சூர்யா வேற அப்படின்னு சொல்லி சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சில வருடங்களா பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு வந்து மாபெரும் ஒரு வெற்றி படமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியனை போட்டு ஜெய்பீம் அப்புறம் ஒரு வெற்றி படமா சூர்யா ஃபேன்ஸ் வந்து பார்த்துருக்க முடியாது. அந்த ஒரு வருத்தம் தான். ஒரு சீசன்ல சூர்யான்ற ஒரு ஹீரோ எப்படி இருந்தாரு? ஏஸ்ங்க, இந்த சில்லுன்னு ஒரு காதல், வாரணம் ஆயிரம், ஐயன், இந்த மாதிரி ஒரு சூர்யாவை நம்ம எப்படா பார்ப்போம் அப்படின்னு சூர்யா ஃபேன்ஸ் எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் இந்த 2018 2019 பார்த்தீங்கன்னா விஜய் தேவர்கொண்டா அப்படின்னு ஒரு ஹீரோ வராரு. ஃபுல்லாக கேர்ள்ஸ் ஃபேன்ஸா, பாய்ஸ் ஃபேன்ஸோட கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் தான் அவர் வந்து அந்த டைமில் வந்து ஒரு பீக்கில் இருந்தது. ஆனால் இதுக்கு முன்னாடியே அந்த இடத்துல காலை வச்சிடும் பார்த்தோன்னா நம்ம சூர்யான்னு சொல்லுவோம். எஸ், சூர்யா வந்து பாய்ஸ் ஃபேன்ஸ் இருக்காங்களோ இல்லையோ, கேர்ள்ஸ் ஃபேன்ஸு வேற லெவலாக இருக்காங்க. எஸ், நான் கூட சின்ன வயசில் டியூஷன் படிக்கும் போது அந்த டியூஷனுக்கு எப்போ பார்த்தாலும் சூர்யா பற்றியே பேசிகிட்டு இருப்பாங்க. அவர் மாதிரி ஒரு ஹீரோ நான் பார்த்ததில்லை, அவரை மாதிரி ஒரு கேரக்டர் நான் பார்த்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரிங்டோன் பார்த்தீங்கன்னா இந்த சில்லுன்னு ஒரு காதல் இருக்குது பார்த்தியா, அந்த மியூசிக் நம்ம கேட்டுகிட்டே இருப்போமே, அந்த ஒரு மியூசிக் தாங்க. இன்னும் வரும் மாற்றலை அந்த மியூசிக். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு சூர்யாவோட பயங்கரமான ஃபேன்ஸ். இப்போ கூட சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மீடியா பர்சன் எங்களோட ஊடகத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யாவோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து இன்டர்வியூ எடுக்கிற கேர்ள்ஸ்லாம் அவங்க இன்னமும் விட்டு கொடுக்காம இருக்காங்க. படம் ஃப்ளாப்போ இல்லையோ, ஒரு நல்ல மனுஷனுக்கு நாங்கள் வந்து ரசிகையாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஒரு இந்த ஜென்மத்தில் ஒரு பெருமையாக நான் நினைக்கிறேன்னு சொல்லி அவ்வளோ ராயலாக இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸ். அவங்க ஒன்றே வந்து தான் சொன்னது, எங்கள் சூர்யான்றவர் ஒரு நல்ல மனுஷன், அதே மாதிரி அதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல ஆக்டரோட தாண்டி நிறைய பேரை வந்து படிக்க வச்சுட்டு இருக்காரு. இந்த அக்ரோ ஃபவுண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இது போதுங்க எங்களுக்கு அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. ஆனா நம்ம சூர்யான்றவரை ஒரு 10 வருஷம் முன்னாடி எப்படி பார்த்தோம்? ஸ்மார்ட்டா இருக்கட்டும், பொண்ணுங்க விழுந்துரும். ஜோதிகா மேமே வந்து ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க, அவ்வளோ கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட பாய்ஸ் ஃபேன்ஸோ இல்லையோ, நான் கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் ரொம்ப சூர்யா ஃபேன்ஸ். சூர்யாவோட ரசிகர் சூர்யாவுக்கு வந்து கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் நம்ம சொல்லலாம். சரிப்பா, இதில் என்னப்பா இருக்கு அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லா ஹீரோக்கு தான்ப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதுதான் ஆர்ஜே பாலாஜி இயக்கும் சூர்யா நடிக்கும் கருப்பு படம். சூர்யா ஃபேன்ஸ் வேற லெவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லாவோட ஹீரோவும் வந்து அப்டேட் விட்டுட்டு இருக்காங்க. படமும் வந்து ஹிட் ஆகுது. இப்போ வரக்கூடிய ஹீரோவெல்லாம் வந்து 100 கோடி அடிக்கிறாங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருக்க இதுல இந்த ஒரு படம் சூர்யா ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் யாருன்னு காட்டுறோம்னா சொல்லிட்டு அவளோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அதாவது கருப்பு படத்தில் பார்த்தீங்கன்னா சும்மா நெருப்பா இருப்பாரு சூர்யா. அவரோட டீசர் கூட இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா டீசர் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நான் நினைச்சேன் ஆர்ஜே பாலாஜி படம் எடுப்பாரு,
ஆனால் ஒரு 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 பெரிய ஹீரோ வச்சு ஒரு ஒரு இவ்வளோ ரசிகர் இருக்காங்க, அவங்க எந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க, அந்த மாதிரி படம் எடுப்பாரான்னு நானே நினச்சேங்க. நிறைய படங்கள் நம்ம பார்த்துருப்போம். ஆர்ஜே பாலாஜி அவரே இயக்கிட்டு இருப்பாரு. ஒரு காமனான ஒரு நார்மலான ஒரு படமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு பெரிய ஹீரோவை, ஒரு பெரிய ரசிகர் இருக்க ஒரு ஹீரோவை படம் எடுக்கும் போது நான் கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜி எடுக்கிறாரா, சூர்யா வச்சு கரெக்டாக இருக்குமான்னு நினச்சேன். ஏன்னா ஒரு பெரிய ஹீரோ இருக்கும்போது மாசா பிளாஸ்டா ஒரு ஃபயரா ரசிகர் கொண்டாடக்கூடிய படமாக தான் இருக்கும் நம்ம எல்லாமே எதிர்பார்ப்போம். ஏன்னா ஒரு பெரிய நடிகர் இல்லையா, ஒரு பெரிய ஹீரோனா படம் வந்து பிளாஸ்டா ஒரு 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 ரசிகர் கொண்டாடுற மாதிரி பிளாஸ்டா ஃபயரா ஒரு தார் மாறா இருக்குன்னு தான் நினைப்போம். ஆனா இதுதான் வந்து தப்பா கணக்கு போட்டுன்னு கருப்பு பட டீசர்ல ஆர்ஜே பாலாஜி வந்து நிரூபிச்சிட்டாருங்க. கண்டிப்பா சும்மா நான் இப்ப சொன்ன பத்தியா, சும்மா பிளாஸ்டா ஃபயரா சும்மா வேற மாதிரி சத்தியமா சொல்றேன். கருப்பு டீசர் வரும்போது இது ஆர்ஜே பாலாஜி படமான நான் சத்தியமா வந்து ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா படம் ஃப்ரேமை செதுக்கி வச்சிருக்காரு கருப்பு படத்தை. ஆர்ஜே பாலாஜியோட டைரக்டர்னு கண்டிப்பா நான் வந்து யோசிச்சேன். சீரியஸா சொல்றேன், தப்பு கணக்கு போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க பத்தியா ஒருத்தரை பார்த்து, கண்டிப்பா போடவே கூடாதுங்க. ஆர்ஜே பாலாஜி படம் நம்ம பார்த்துருப்போம், சிம்பிளா ஒரு நார்மலா ஒரு படம் எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும். ஆனா ஒரு பெரிய ஹீரோ வச்சு எடுக்கும் போது அந்த படம் எப்படி எடுப்பாரு? ஏன்னா ரசிகர் வந்து கோடான கோடி ரசிகர் இருக்காங்க சூர்யா ஃபேன்ஸுக்கு, நல்லாவே தெரியும். ஃபேன்ஸ்லாம் என்ஜாய் பண்ணுறேன். ஏன்னா நிறைய படம் பார்த்தீங்கன்னா சூர்யா வந்து பெரிதளவும் போகல, ஒரு மாபெரும் வெற்றியை அடைஞ்சதுல தான் நம்ம சொல்ல முடியும். இந்த கங்குவாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரோலில் பார்த்துருப்போம். அதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி சூர்யா வச்சு எடுக்க போகலான்னு சொன்ன அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்தோடனே இன்னும் கொஞ்சம் கலாய்ச்சாங்க. ஆனால் அந்த கலாய்க்கத்துக்குலாம் மூஞ்சல் அடிச்ச மாதிரி டீசரை விட்டுருக்காருங்க. சும்மா வேற லெவலாக இருக்கு டீசரு. ஃபைட் சீனாக இருக்கட்டும், அந்த ஒரு ஃப்ரேமை வந்து ஆர்ஜே பாலாஜி சொல்லி கேமராமேன் கிட்ட செதுக்கி வச்சிருக்காருங்க. கண்டிப்பா இந்த படம் வந்து ஒரு வேற லெவலா ஹிட் அடியும் தான் நான் நினைக்கிறேன். சூர்யா ஃபேன்ஸ்லாம் ஒரு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கருப்பு சும்மா நெருப்பா இருக்க போகுது அப்படின்னு நானும் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஒரு படம் சூர்யாவோட கரியரை மாத்துமா? ஒரு சீசன்ல சூர்யான்றவர் யாரு, என்ன மாதிரி ஒரு ஹீரோ, என்ன மாதிரி ஒரு ஸ்மார்ட், இந்த 6 பேக்ஸ்ன்றது ஒரு சீசன்ல வந்து 6 பேக்ஸ்ன்றது தமிழ் சினிமால சூர்யால தான் பிரபலமா அடைஞ்சது. இந்த வாரணம் ஆயிரம் அந்த சீசன்லாம் பார்த்தீங்கன்னா பிரபலமாக அடைஞ்சுது. சூர்யா ஃபேன்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த வாரணம் ஆயிரம் படம் வரும்போது அந்த அஞ்சலை பாட்டெல்லாம் போட்டு தெரிய விட்டாங்க. நியூவர்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் அஞ்சலை பாட்டை போட்டு அவ்வளோ ஒரு பட்டு தொட்டி ஃபுல்லாகவே அந்த அஞ்சலை பாட்டு தான் ஓடிச்சு. இந்த நியூவர்லாம் போட்டு அவ்வளோ டான்ஸ் ஆடுவாங்க அந்த அஞ்சலை சாங்லாம் போட்டு. அந்த மாதிரி சூர்யாவை சமீபத்தில் நம்ம வந்து எந்த ஒரு படத்துலையும் நம்ம பார்த்ததே இல்லை. இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு பர்த்டே வரும்போது அவங்க வீட்டாண்ட அந்த மாதிரி ஒரு ரசிகர் கூட்டம். இப்போ அவர் மும்பை போயிட்டா சொன்னாங்க, ஆனால் பர்த்டே அன்னைக்கு சில ரசிகர்லாம் மும்பையில் இருக்காரு, இல்லை போய் பார்ப்போம் சொல்லிட்டு அவங்க ரசிகர் வந்து அவங்க வீட்டு முன்னாடி வந்து நிற்கும் போது சூர்யா உள்ளேருந்து வராருங்க. எல்லாம் அதிசயமாக வராங்க. ஏன்னா அந்த இடத்துல நானும் ஒருத்தன் மீடியாவில் இருக்கணும், நானும் ஒருத்தன் போய் கவர் பண்ணுறக்கும் போது உள்ளேருந்து சூர்யா வராரு. வந்தோடனே ரசிகர்லாம் கூடிச்சு. நான் பார்த்தா பர்த்டே அன்னைக்கு ரசிகரை வந்து பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்காருங்க மும்பைலேருந்து. எஸ், சூர்யா வந்து ஒரு நல்ல மனுஷன் சொல்லலாம். நிறைய பேரை படிக்க வச்சுட்டு இருக்காரு. சீக்கிரமாகவே அவர் ஒரு கஷ்டத்தை பார்த்தா கண்ணில் தண்ணி வரதை நம்ம நிறைய பார்த்துருப்போம். இந்த மாதிரி ஒரு மனுஷனை சமீபத்தில் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றி அடியில் தான் நம்ம சொல்லணும். சூர்யா ஃபேன்ஸ்லாம் அதுக்கோசம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் அஜித், விஜய், சூர்யான்ன்றது இந்த ஒரு வேலாயுதமோ ஏழாமாரியோ படம் ரிலீஸ் ஆகுதுங்க. சூர்யா வந்து விஜய் கூட மோதுறாப்புல. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா வேலாயுதமோ ஏழாமாரியும் ஒன்றா மோதுது. ஆனால் ஏழாம் அறிவு பார்த்தீங்கன்னா உண்மையான கதைனால படம் ஏழாம் அறிவு தூக்கி சாப்பிட்டு போய் நிற்குது, வேலாயுதத்தை அச்சு நோக்கி போய் நிற்குது. அந்த மாதிரி ஒரு மனுஷனை சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க அப்பா இப்படி, அவங்க ஃபேமிலியை விமர்சனம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ சோசியல் மீடியாவில். ஏன்னா நினைக்கும் சூர்யா அப்படி என்னடா பண்ணாரு, நல்லது தானே பண்ணுறாரு. ஒரு படம் ஹிட் ஆகுதோ இல்லையோனா ஒரு சீசனை வந்து மனுஷன் எப்படி இருந்தா போல சமீபத்தில் படம் ஹிட் ஆகலாம் கூட ஒரு மனுஷன் ஒரு கோல்டனான ஒரு தங்கமான ஒரு மனுஷனாச்சு. அவர் எப்படி ட்ராவல் பண்ணுறான்னு நான் நினைப்பேன். ஆனால் இருந்தாலும் அந்த கங்குவா படத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து விமர்சனத்துக்கு ஆளாயிட்டார். ஆனால் அதெல்லாம் தாண்டி நான் ஒரு கம்பேக் கொடுப்பேன்னு சொல்லி ஆர்ஜே பாலாஜி ஓகே பண்ணுறா போல, கருப்புன்னு டைட்டில் வைக்கிறா போல, டீசர் ரிலீஸ் ஆயிடுச்சு, பாட்டும் ரிலீஸ் ஆகிருக்கு, நம்ம சாய் அபியாங்கர் பண்ணியிருக்கா போல. கிட்டத்தட்ட புரியலனாலும் அந்த ஒரு பீட் நல்லா இருக்கு. பட் தியேட்டர்ல வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற லெவலா இருக்க போகுது. சூர்யா ஃபேன்ஸ்லாம் மரண வெயிட்டிங்ல இருக்காங்க. எல்லாரோட ஹீரோவும் அப்டேட் வந்துச்சு. நாங்கள் சைலண்டா இருக்கோம், ஆனா இந்த சைலண்ட்டுக்குலாம் ஒரு பதிலடி கண்டிப்பா இருக்கும் கருப்பு படத்துல அப்படின்னு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சூர்யா ஃபேன்ஸ் பார்த்துருந்தீங்கன்னா
கருப்பு படத்தை எந்த அளவுக்கு வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? இந்த ஒரு கருப்பு படம் சூர்யாவோட கரியரை மாத்துமா? திருப்பி கம்பேக் கொடுப்பாரா? உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.